12th class accounts unit 7 அதில் வந்து நம்ம company accounts அதில் வந்து நம்ம exercise 17 பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ கொஷின் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 260 இருக்குது. இது ஃபுல்லாக தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே 20,000 ஷேர்ஸ் இருக்குது ஓகேங்களா. அது வந்து எவ்வளோக்கு இது பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 10, அதில் வந்து ப்ரீமியம் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து எக்ஸஸாக வந்திருக்கு 30,000 ஓகே அப்ளிகேஷனில். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது பற்றி அந்த 10,000. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரோ டேட்டா பேஸில் அதை அலாட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரோ டேட்டா பேஸில் அலாட் பண்ணாங்கன்னா என்னென்னு அர்த்தம், அதுக்கு அது வந்து அலாட்மெண்ட்டில் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 3 வந்து அப்ளிகேஷன், இங்கே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 வந்து அலாட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ப்ரீமியம்னு சொல்லியிருக்காங்க. 2 வந்து ஃபர்ஸ்ட் காலு, 2 வந்து ஃபைனல் காலு சரிங்களா. இதில் வந்து ஒரு அப்ளிகண்ட் இருக்கான், அவன் வந்து 500 ஷேர் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான் சரிங்களா. அவன் வந்து அப்ளிகேஷன் பே பண்ணிட்டான், அலாட்மெண்ட் பே பண்ணிட்டான், ஆனால் ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் காலும் பே பண்ணல அவன். ஸோ அவனோட ஷேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஃபிட் பண்ணுறாங்க, மீன்ஸ் மொத்தமாக அதை கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 500லேருந்து 400 ஷேரை வந்து மறுபடியும் இஷ்யூ பண்ணுறாங்க. எந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 8ல் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்காக நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும் ஓகே. ஸோ இப்போதைக்கு 30,000 ஷேர்ஸ் இங்கே அதுக்காக வந்து அமௌண்ட் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே 30,000 into 3, ஸோ 90,000 எழுதிடுங்க ஓகே. பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன், ஸோ அப்ளிகேஷன் மணி ஷேர் ரிசீவ்டு ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஷேர் கேபிட்டலுக்கு, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 20,000 into 3. எதுக்கு 20,000 போடுறோம், ஏன்னா எவ்வளோக்கு ஷேர் தான் அவங்க பண்ணாங்க, இஷ்யூ பண்ணாங்க, தட் இஸ் 20,000 ஷேர்ஸ்க்கு தான் பண்ணாங்க. பட் எக்ஸஸாக வந்திருக்கு ஓகேங்களா. பட் அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம 20,000 தான் நம்ம அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 20,000 into அப்ளிகேஷன் அது 3, ஸோ 60,000 எழுதிடணும். ஸோ எக்ஸஸாக 10,000 வந்தது பார்த்தீங்களா, அதை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு என்ட்ரி தனியாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அலாட்மெண்ட்டில். அப்போ இந்த என்ட்ரி தான் ஜேர்னல் என்ட்ரி வரும். ஸோ 10,000 into 3 போட்டு 30,000 எழுதிடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே உங்களுக்கு அலாட்மெண்ட், இது அலாட்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது உங்களுக்கு ஓகே. அப்போ நம்ம இதோட ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்படி போடுவோம், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 20,000 into 5ன்னு போடுவோம் ஓகேங்களா. ஸோ 20,000 into இது மொத்தமாக 5. அப்புறம் 2 ஷேர் கேபிட்டல் 20,000 into 3 போடுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 செக்யூரிட்டி ப்ரீமியம் 20,000 into 2ன்னு போடுவோம் ஓகே. செக்யூரிட்டி ப்ரீமியம் எவ்வளோ, 2 தானே ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 60,000 வரும், இது 40,000 வரும், இது 1 lakh வரும், இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அலாட்மெண்ட். சரி, நம்ம இங்கே எக்ஸஸாக வந்து 10,000 நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோம் அலாட்மெண்ட்டில். ஸோ அந்த 30,000 அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், 1 lakhலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணிடுவோம் 30,000. மொத்தமாக எவ்வளோ வரணும், ஆக்சுவலி 1 lakh வரணும், பட் நம்மளுக்கு 30,000 ஆல்ரெடி கிடச்சிச்சு இல்லை, அப்போ எதுக்கு நம்ம இதில் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ஆனால் என்ட்ரி பண்ணணும்னு கிடையாது, அது வரும் பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அப்போ 70,000 தான் வரும். அப்போ நம்ம வந்து அந்த கம்பெனிக்காரன் என்ன யோசிப்பாங்க, 30,000 அதை லெஸ் பண்ணிவிடுவாங்க, டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 30,000 டிடக்ட் பண்ணி 70,000 எழுதிடுவாங்க. ஸோ அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுன்னு எழுதிடணும். அப்புறம் பாருங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் கால். ஸோ ஃபர்ஸ்ட் காலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அப்ளிகண்ட் இருக்கான், ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கான், அவன் வந்து 500 ஷேர்ஸ்க்கு அவன் பே பண்ணல. பட் நம்ம ஆஸ் அ டியூன்னு ஃபஸ்ட்டு எழுதணும் அதை. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ன எழுதுவோம், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 20,000 into 2ன்னு எழுதிடுவோம். ஸோ 40,000. இப்போ நம்ம அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, ரிசீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 39,000 தான் வரும். ஏன் வரும், ஏன்னா 500 ஷேர்ஸ் வந்து அது கிடைக்கல. அப்போ 20,000 ஷேர்ஸ் அது -500 பண்ணோம், அப்போ எவ்வளோ இருக்கும், 19,500 into 2ன்னு போடுறோம் சரிங்களா. ஸோ இங்கே 39,000 வந்துடும் ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு ஃபார் ஷேர்ஸ். அப்புறம் பாருங்கள் செகண்ட் காலுக்கு மறுபடியும் அதே கேஸ் தான் ஓகேங்களா. 500 ஷேர்ஸ் ரிசீவ் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஆஸ் எ டியூவாக நம்ம எழுதுவோம். ஸோ 20,000 into 2 40,000 எழுதிடுவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணுவோம் பேங்க்கில். ஸோ பேங்க்கில் வந்து எவ்வளோ, 20,000 -500 பண்ணுவோம், 19,500 into 2ன்னு போடுவோம் ஓகே. மைனஸ் பண்ணால் 19,500ன்னு வரும், into 2ன்னு போடணும் ஓகே. ஏன்னா இந்த 500 யார், ஒரு அப்ளிகண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் வந்து அவன் கொடுக்கல. ஸோ 39,000 எழுதிடுங்க. ஸோ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட் ஃபார் 19,500 ஷேர்ஸ். ஸோ செகண்ட் காலுக்கு 2 என்ட்ரி, ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 என்ட்ரி ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணணும், நம்ம கேன்சல் பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ கேன்சல் பண்ணால் நம்ம என்ன என்ட்ரி வரும், இதுதான் நம்ம கேன்சல் பண்ணுற ஜேர்னல் என்ட்ரி. ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு எது பாருங்கள் ரிசீவ் ஆகிடுச்சு, இது ரிசீவ் ஆகலை, இது ரிசீவ் ஆகிடுச்சு. அப்போ இது ரெண்டும் என்னது 6. ஓகே, இந்த 2 இதில் ஆட் பண்ணக்கூடாது. 6 தான் ஃபோர்ஃபீட்டர் ஷேர்னு போடுவோம் நம்ம இங்கே. ஓகேங்களா. ஸோ 500 into 6ன்னு போடுவோம். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணால் 3000 வரப்போகுது. அதேமாதிரி 500 into இது எவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா 2, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே 2. ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது ரீஇஷ்யூ பண்ணோம் பார்த்தீங்களா. ரீஇஷ்யூவில் ஆச்சு 400 ஷேர் ரீஇஷ்யூ பண்ணோம், into 8 பண்ணுவோம். ஓகேங்களா. இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு 2க்கு. ஸோ 400 2. ஸோ 800 3200. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 4000 வரும். ஓகே, இப்போ வந்து கேபிட்டல் ரிசர்வ் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, இப்போ பாருங்கள் இது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர்ஃபீட்டர் ஷேர் அமௌண்ட் எவ்வளோ 3000. ஸோ 3000 இங்கே எழுதியாச்சா. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ரீஇஷ்யூ பண்ணாங்க, மொத்தமாக எவ்வளோ கேன்சல் பண்ணாங்க, 500 கேன்சல் பண்ணாங்க. அதில் ரீஇஷ்யூ பண்ணது 400. ஓகேங்களா. ஸோ ரீஇஷ்யூட் ஃபோர்ஃபீட்டர் ஷேர் வந்து 400. அப்புறம் வந்து ஃபோர்ஃபீட்டர் எவ்வளோ கேன்சல் பண்ணாங்க 500 மைனஸ் இது டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த 800 இங்கே எழுதிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து 0 கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. 5 டேபிள்ஸில் இது உங்களுக்கு 600 வந்துடும். அப்புறம் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2400 மைனஸ் 800 பார்த்தீங்கன்னா 1600. ஓகேங்களா. ஸோ 1600 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இங்கே ஷேர் ஃபோர்ஃபீட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு capital reserve account. So profit on reissue of forfeited shares transferred to capital reserve account. ஓகே, எழுதி முடிச்சிடுங்க. ரொம்பவே ஈஸி இந்த சம்மு. ஜஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும்.